எங்களோட பயணம் குலதெய்வ வழிபாடு தான். போகிற வழியில் அவ்வளோ பசுமையாக செடி கொடிகள்லாம் இருந்துச்சு. மதகுப்பட்டியில் பூ பழம்லாம் வாங்கிட்டு அரண்மனை சிறுவையில் இருக்கிற ஸ்ரீ களத்தூர் ஐயனால தான் சாமி கும்பிட போயிருந்தோம். எப்போவுமே வருஷம் வருஷம் வரும்போது பசங்களோடு சேர்ந்து இங்கே கண்டிப்பாக போய் சாமி கும்பிட்ருவோம். நான் வந்து மாவிளக்கு வைக்கிறேன்னு வேண்டியிருந்தனால அன்னைக்கும் அதே மாதிரி தான் மாவிளக்கு சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. மாவிளக்கோட அந்த கடைசி அந்த தேங்காயை வந்து நம்ம உடச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா பதனியை பார்த்தோன்னே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுவும் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து தான் நான் குடிக்கிறேன். அவ்வளோ வாங்கி குடித்தாச்சு. மத்தியானம் கல்லலில் நல்லா ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா மொங்கெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணியே வந்திருந்தேன். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு 100 மொங்கு கிட்டே நான் குடிப்பேன். அப்படியே எங்கள் அப்பத்தா வீட்டுக்கு போனால் நல்ல மாவத்தல் போட்டு வச்சு அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு 1 கிலோ கிட்ட. சாயங்காலம் பஜ்ஜியோடு இன்றைக்கி டேயை முடிச்சாச்சு. என்னோட டெய்லி வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.